இப்ப நீங்க ஒரு சோதனையில இருக்கீங்க அப்படின்றப்ப ஆண்டவர் வந்து உங்களை எக்யூப் பண்றாரு. எதற்காக அப்படின்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஒரு அழகான வார்த்தை இருக்கும், யுவர் பெயின் கேன் பிகம் யுவர் மினிஸ்ட்ரி. ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க போயிட்டு ஆறுதலா வந்து கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா, அவங்க வந்து துக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா, அதுவும் ஒரு மினிஸ்ட்ரி தான். அவங்கள நீங்க தாங்குறீங்க பாத்தீங்களா, தட் ஆல்சோ a மினிஸ்ட்ரி. நம்ம ஒரு சோதனையில இருந்து ஆண்டவர் நம்மளை உருவாக்கி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் வந்து ஆண்டவர் வைக்கிறாரு. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அதனாலதான் வந்து இந்த ஒரு சோதனை வந்து கொடுக்குறாரு. இப்போ வந்து அப்பா வந்து அவங்க பசங்க வந்து டிசிப்ளினா இருக்கணும், ஓகே, அவங்க வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விஷயத்த வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ப்ராக்டிகலாவும் சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் தென் அதுக்காக தான் ஸ்கூலுக்கு வந்து அனுப்புவாங்க. நீங்க எதுக்கு ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா வந்து பசங்க டிசிப்ளின் வந்து கத்துக்கணும். அதனால ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு டிசிப்ளினை கத்துக் கொடுக்கறதுக்கு நமக்கு சோதனையை கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ டிசிப்ளினா வந்து கத்துக் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு சோதனை. அண்ட் ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரையுமே ஒரு கிரேட்டரான பர்பஸ்க்காக ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு சோதனை. ஸோ அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். காட் வந்து நெக்ஸ்ட் உங்க லைஃப்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்களோ அதுக்காக வந்து அவர் உங்களை சோதனையை கொடுத்து உருவாக்குவார். அப்பதான் வந்து அந்த ஒரு வேல்யூபிளான வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாரு. ஆண்டவர் ஒரு கிரேட்டரான பர்பஸ், ஒரு நோக்கம் நம்ம எல்லாருக்கும் வச்சிருக்காரு. அந்த நோக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சோதனையின் மூலமா தான் வந்து கொடுப்பாரு. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.